தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அடுத்த வெள்ளிச்சந்தையில் தேமுதிகவின் 19ஆம் ஆண்டு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற்றது. பொதுக்குழு கூட்டத்தில் விஜயகாந்தின் மூத்த மகன் விஜய பிரபாகரனுக்கு தேமுதிகவின் இளைஞரணி செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. பதவியேற்றுக் கொண்ட விஜய பிரபாகரனுக்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அணிந்திருந்த தங்க மோதிரத்தை அவரது கையில் அணிவித்தார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தேமுதிகவின் 19வது ஆண்டு செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் பூத் கமிட்டியை விரைவாக அமைக்க மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கினார். வெகு விரைவிலே நாம் அறிவிக்க இருக்கிறோம். பூத் கமிட்டி சீக்கிரமாக அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி எவ்வளோ நான் பேசுறேன்றது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அது தெரியும். அதை வெகு விரைவில் சீக்கிரம் முடிச்சு தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க முடித்து கங்க்ராட்ஸ். யார் அந்த பையன்? கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி தி பாஸ். கொடுத்தவுடன் 234 தொகுதிகளுக்கும் தொகுதி பொறுப்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு விஜய பிரபாகரனும் நானும் சொன்னது போல தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எங்கும் 234 தொகுதிகளுக்கும் நேரடியாக வந்து நமது கழகத்தினரையும் நமது மக்களையும் சந்தித்து மிகப்பெரிய ஒரு எழுச்சி சுற்றுப்பயணமாக அது அமையும் என்பதை சொல்றேன். அதை மிக தெளிவாக பிளான் பண்ணி மிக சிறப்பாக அந்த திட்டத்தை வகுத்து பிறகு தலைமை கழகம் அதுக்கு உங்களுக்கு அறிவிக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். இன்று எத்தனையோ புதிய கட்சிகள் வந்தாலும் தேமுதிக எப்போதும் பலமாகவே உள்ளதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் விஜய பிரபாகரன் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோட்டில் தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற விஜய பிரபாகரன் பேசும்போது தேமுதிக அழிந்து விட்டதாக சிலர் தப்பு கணக்கு போடுகின்றனர். அதற்கு காரணம் தேமுதிகவின் மீதுள்ள பயம்தான் என கூறினார். எனக்கு நான் நடிகர் இல்ல, நான் டான்ஸ் ஆடல, ஃபைட் பண்ணல. இன்னைக்கு கூட்டம் பின்னாடி வர்றதுக்கு இன்னைக்கு கேப்டன் மகனாக உங்களோட தம்பியாக இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நிச்சயம் நான் எங்கேயும் பயந்து ஓடல. என்னோட 10 மடங்கு பெரிய ஆளுங்க வந்தா கூட நின்னு போராடுற வலுமை என்கிட்ட இருக்கு. கண்டிப்பாக தமிழ்நாடு அரசியல்ல ஒரு சின்ன டைனாமிக்ஸ் அப்படி திரும்ப போகுது. அதை நம்மளை நோக்கி வரப்போகுது. இன்னைக்கு எத்தனையோ புதிய கட்சிகள் வந்தாலும் இன்னைக்கு களத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே கட்சி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். முதல்ல அரசியல்ல பேண்ட் ஷர்ட் போட்டதே நான் தான். அதுக்கு பிறகுதான் அண்ணாமலை அண்ணன் இருக்கட்டும், சீமான் அண்ணன் இருக்கட்டும், இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின்ல இருந்து விஜயாரும் எல்லாருமே இன்னைக்கு இதுதான் பேண்ட் ஷர்ட் தான். எந்த கட்சி பத்தியும் பேசாம தேமுதிக மட்டும் இந்த கேப்டனுக்கு பிறகு அந்த கட்சி இல்ல ஏன் சொல்றாங்க? மத்த கட்சி பத்தி பேசலாம்ல, ஏன் தேமுதிக பத்தி பயம்? அந்த பயம் இருக்கிறதுனாலதான் நம்ம கட்சியை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. தருமபுரியில் நடைபெற்ற தேமுதிக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதற்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டும், சென்னை வடபழனி 100 அடி சாலைக்கு விஜயகாந்த் பெயர் சூட்ட வேண்டும், வக்ஃப் சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்களின் சொத்துக்களுக்கு எந்தவித பாதிப்பும் தீங்கும் ஏற்படாது என்பதை மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன.